இப்போ நான் முதலாவது அப்ராமியோட 2 சந்தத்தை பார்த்து கற்றுக்கிட்டு லாஸ்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இசாக்கிட்ட போக போகிறோம். அர்த்தமாச்சா? ஏன் அவங்க வாரசராக இருக்க முடியல, ஏன் அவங்க வாரசர் ஆகல அப்படிங்கிற விஷயத்தை நாம் கற்றுக்கிட்டு அவங்க பிறப்பியோட வித்தியாசம், அதே மாதிரி அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையோட குணங்களை நாம் பரிசீலனை பண்ணிவிட்டு நாம் உண்மையாக வாரசராக ஆகணும்னா, உண்மையாக கர்த்தருடைய பிள்ளைங்களோ இருக்கணும்னா நாம் எப்பேற்பட்ட வாழ்க்கைங்கிறது இருக்கணும்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நாம் எல்லோரும் பரிசுத்த வேதத்தை திறந்து ஆதிகாமம் 16 அதிகாரம் 16 ஆரம்பத்திலிருந்து வாசிக்கலாம். அப்ராம் மனைவியாகிய ஷாராக்கு பிள்ளைங்க இல்லாது இருந்தது. ஐகுப்து தேசத்தார் இருந்தா ஆகார் என்று பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவருக்கு இருந்தார். சாரை அப்ராஹிம் நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் கர்ப்பத்தை அழைத்திருக்கிறார். போதும். நம்ம எல்லாரும் நமக்கு தெரியும் என்னன்னா, அப்ரஹாமிய கர்த்தர் என்ன பண்ணார், அழைத்தார். ஊரு என்று நாட்டில் இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணார், அவருக்கு தரிசனம் கொடுத்து, வா நான் உன்னை என்ன பண்ண போகிறேன், நான் காமிக்கிற தேசத்துக்கு வா, உன்னைய நான் என்ன பண்ண போகிறேன், ஆசீர்வதிக்க போகிறேங்கன்னு சொல்கிறார். அப்போ அவருக்கு வயசு 65 வயசு. 65 வயசு. அப்போ அவர் கேட்டு என்ன பண்ணார், அந்த சத்தத்தை கேட்டு நம்பிக்கை வச்சு எங்கேன்னு கேட்காம என்ன பண்ணார், அங்கேருந்து பயணப்பட்டு வந்தார். வந்து என்ன பண்ணார் தெரியுமா, ஆரானில் சேர்ந்தார். அது முடிஞ்சா ஆரானில் இருக்கிறப்ப அங்கே கொஞ்ச நாள் இருந்தாப்பா, அங்கே ஒரு 10 வருஷம் இருந்தப்போ 75 வருஷத்துக்கு கர்த்தர் என்ன பண்ண தெரியுமா, அவர் கூட பேசினார். அதுதான் நம்ம ஆதிகாமம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். நான் அப்பா என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு சொன்னது என்ன தெரியுமா, அப்ராமுக்கு ஊருக்கு என்ன சொன்னார் தெரியுமா, நான் காமிக்கிற தேசத்துக்கு நீ வாங்க சொன்னார், தப்பா வேறு எதுவும் சொல்ல. 75 வருஷம் வயசுக்கு ஆரானில் இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணார், 12வது அதிகாரத்தில் முதல் இருந்து இருக்கிற வசனத்தை என்ன பண்ணார், அவர் பேசணும். என்னன்னா, உன்னை கொப்ப சொந்தத்தை ஆக்குவேன், உங்களோட மூலயமா ஜனத்தங்களை ஆசீர்விப்பேன், உங்களோட பேரிய கொப்ப ஆக்குவேன், உங்களோட பகைக்காரனை பகையாக்குவேன், என்ன பண்ணுவார், இது பண்ணுவேன் நல்லா சொன்னப்போ, அப்போ அப்ராம் அங்கேருந்து என்ன பண்ணார், கிளம்பி எங்கே வந்தார், கானானுக்கு வந்தார். புரியுது சொல்கிறது? கானானுக்கு வந்து மத்தியிலேயே என்னாச்சு தெரியுமா, ஒரு பஞ்சம் வந்துச்சு. பஞ்சம் வந்தப்பா கர்த்தரை கேட்காம எங்கே போனார், ஐகுப்துக்கு போனார். அங்கே கொஞ்சம் வருஷம் அங்கே இருக்கும்போது ஐகுப்து ராஜான பரோ என்ன பண்ணார், ஷாராயை மனைவி ஆக்கணும் என்ன பிரயத்தனம் பண்ணும்போது கேட்கும்போது என்ன பண்ணார், மனைவியை பரோ கொடுத்துட்டார். அதுக்கு பதிலாக அப்ராமுக்கு என்ன பண்ணார், நம்ம என்ன பண்ணார், ஆஸ்தியை ஆடு மாடு கழுதைங்க அதே மாதிரி
அதில் வேலைக்காரங்களை தாசியார் கொடுத்தார். அப்படி தான் இந்த ஐகுப்து இருந்த இந்த என்ன வேலைக்காரர் என்னாச்சு, ஆகரு யார் வீட்டுக்கு வந்து சேர்ந்துச்சு, அப்ராம் வீட்டுக்கு வந்து சேருச்சு. எதுனா ஷாரா எங்கே போச்சு, ராஜா மரமணிக்கு போகும்போது ஷாராவுக்கு ஊழிக்கு பண்ணுறதுக்கு வசரம் யார் வச்சாங்க, இந்த ஆகரையை துணையாக கொடுத்தது. வேணா கர்த்தர் மூலியமா ஒரு நோக்கம் இருக்கிறதுனால கர்த்தர் என்ன பண்ணார், அந்த ஃபரோயை கிட்ட பேசி ஷாராய் தொழாதுக்கு பிடிக்கி. பட் அதே இல்லாமல் ஷாராய் என்ன பண்ணார், திரும்பி அப்ராம் கிட்ட அனுப்புகிற மாதிரி கர்த்தர் என்ன பண்ணார், ஃபரோ கிட்ட பேசினார். அப்போ ஃபரோ என்ன பண்ணார், பயத்தோடு என்ன பண்ணார், ஷாராக்கு எது கொடுத்தாரோ அப்ராமுக்கு எது கொடுத்தாரோ எல்லாத்தையும் ஒன்று கூட வாங்காமல் அப்படி எல்லாத்தையும் அந்த தேசத்தை என்ன பண்ணார், துரத்து விட்டாங்க. திரும்பி எங்கேருந்து போனாங்களோ மறுபடி கானான் திரும்பி அங்கே வந்து சேர்ந்தாங்க. அப்போத்துக்கு என்னாச்சு, 10 வருஷம் ஆகிப்போச்சு. கானானுக்கு வந்து என்னாச்சு, 10 வருஷம் ஆகிப்போச்சு. 10 வருஷம்னா எவ்வளோ, 75 ஒரு 10 என்னாச்சு, 85 வருஷம் ஆயிடுச்சு. அப்ராமுக்கு 85 வருஷமாச்சு, ஷாராளுக்கு 75 வயசு, என்ன 10 வருஷம் சின்னது. ஷாராளுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, என்னன்னு தெரியுமா, கர்த்தர் வாக்தானம் பண்ணார், வேணா அந்த வாக்தானம் எங்கே போச்சோ என்னமோங்கிறது உள்ளுக்கு என்ன வந்துச்சு, அவிஸ்வாசம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு, அவிஸ்வாசம் வந்துருச்சு. டைரெக்டாக ஷாரா என்ன சொல்லுச்சு, என்ன சொல்லுது, தேவனே நம்மளை கர்ப்பத்தை என்ன பண்ணாரு, மூட்டாரு, என்ன அடிச்சுட்டாரு சொல்லுது. கர்த்தர் சொன்ன வாக்தானா மேல என்ன இல்லை, விசுவாசம் இல்லை, அவிஸ்வாசம் வந்துடுச்சு. அதனால ஷாரா என்ன பண்ண தெரியுமா, ஒரு ஆலோசனை பண்ணுது. என்ன, எம்படையோட தாசின்னு தான் இருக்குது பைபிளில், தெலுங்குல தமிழில் அடிமை. எம்பட அடிமை பெண் என்ன பண்ணுறவனுக்கு கொடுக்குற மனைவி ஆக்கி எனக்காக என்ன பண்ண, இந்த வீட்டை நிற்க வைக்கிறதுக்காக என்ன பண்ணணும், ஒரு வாரசுடைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்ராமு கூட பேசுனால அப்ராம் என்ன பண்ணார், மனைவியே சொல்லும்போது என்ன பண்ணார், ஓகே சொல்லிட்டார். எப்போயிட்டு ஆகரை கல்யாணம் முடிச்சுக்கிட்டாரோ அப்போ ஆகரை என்ன பண்ண தெரியுமா, கர்ப்பவதி ஆச்சு. இதுதான் இஸ்மாயிலோட பிறப்பு. அப்படின்னா நல்லா புரியும். இந்த இஸ்மாயில் எப்படி பிறந்தான், ஃபஸ்ட்டு கர்த்தர் மேலே விசுவாசம் இல்லை. ஃபஸ்ட்டு அது முடிச்சாமா என்னெல்லாம் கர்த்தருக்கு வாக்தானம் பண்ண வாக்தானத்து மேலே விசுவாசம் இல்லை. ரெண்டாவது கர்த்தர் மேலேயே ஒரு என்ன பண்ணுற, ஒரு பலி சமத்து வைக்குது. யார், ஷாரா. ரெண்டாச்சா. மூணாவது என்னன்னா சொந்த புத்தி, சரீரானுசாரமே சுபாவமும். எப்படின்னா நான் எப்படோ சரீரத்தில் என்னாச்சு பலகீனமாயிடுச்சு அப்படின்னா இவங்க உத்தேசம் என்ன, சரீரத்தில் பலம் இருந்தாதான் எல்லாம் நல்லா இருந்தாதான் என்னாவும் குழந்தை பேருக்கு கர்த்தரும் கூட ஏதாச்சும் சகாயம் பண்ணு அப்படின்னு ஒரு நோக்கத்தோட சரீர சம்பந்தமான காரியம் அங்கே உலகத்தார் எப்படி பண்ணுறாங்களோ இன்னைக்கு நாளைக்காவது தானே ஒருத்தர் குழந்தை பிறக்கலாம் நினச்சிக்கோ, இன்னொரு கல்யாணம் வச்சுக்கிறேன், இன்னொரு கல்யாணம் பண்ணி டக்கு டக்குமாக நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி உலக பிரகாரமாக என்ன பண்ணுச்சு, ஒரு நல்ல ஆலோசனை பண்ணனால என்ன ஆகிற அடிமையனாச்சு, கர்ப்பவதி ஆச்சு, அங்கே மட்டும் நிற்கலாம். புரிஞ்சா? அது நாம் எப்படி பிறந்தோம், அப்போ நாம் எப்படி பிறந்தோம், நான் சொல்கிறது புரியுதல்ல? நாம் எப்படி பிறந்தோம், கர்த்தர் நம்மளுக்கு ஒரு வாக்தானம் கொடுத்தார். என்ன, யாரைத்து இயேசு கிறிஸ்து நம்புறீங்களோ, ஏசை சொல்லல, யாரைத்து என்னை நம்புகிறாங்களோ அவங்க யாராவாங்க, நித்திய ஜீவத்தையே அடையுவாங்கோ அப்படின்னு ஒரு வாக்தானம் கர்த்தர் நம்மளுக்கு பண்ணார். அதனால தான் இயேசுநாதர் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அவர் நம்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கி, நித்திய ஜீவம் கிடைக்கும், இல்லாட்டி பரலோகம் கிடைக்கி அப்படின்ற ஒரு சுவிசேஷம் நம்ம என்ன பண்ணோம், கேட்டோம்.
அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? ஏசையா நம்பி இருக்கிறோம். அவ்வளோதான். நீங்கள் வேறு விதம் நம்பினீங்களா? புரிஞ்சா? ரெண்டாவது என்ன பண்ணோம்? விசுவாசம் வந்து. விசுவாசம் என்ன? ஏசுநாத தப்பா வேற ரட்சகர் இல்லை. அவ்வளோ தப்பு. இவர் இல்லாட்டி நேரம் இருக்கிறாங்க சொன்னோமா? ஷார் என்ன பண்ணுச்சு? இவர் சொன்ன இவரால் முடியாது, நான் பண்ணி காமிக்கிறேன். இன்றைக்கி நாளைக்கு எத்தனோ பேர் கர்த்தர் கொண்டு போட்டு நாங்கள் என்ன பண்ண பரலோகத்துக்கு போயிடுவோம். என்ன பண்ண? கர்த்தர் நீதிக்கிரியை பண்ணுறது என்ன பண்ண? தான தர்மம் பண்ணா, அது பண்ணா, இது பண்ணாக்க ஏன்னா இன்றைக்கி நாளைக்கு பாருங்கள், ஆளுங்களை சாவடிக்கிறாங்க. அதுக்காக எதுக்குன்னா மாட்டுக்காக. மாட்டி காப்பாற்ற புண்ணியம், மனசரையை மாத்திரம் சாவடிக்கலாம். புரிஞ்சா? அப்படின்னா மனசனுக்கு மதிப்பு இல்லை. யாருக்கு மதிப்பு இருக்குது? மாட்டுக்கு இருக்குதுக்கு மதிப்பு. இந்த மாதிரி எத்தனோ ரகமாக என்ன பண்ணுறாங்க? புண்ணியக்காரையும் பண்ண பார்க்குறாங்க. அர்த்தம் பண்ணிச்சா? நாம் அப்படி இல்லை. என்ன? எனக்காக இயேசு கிறிஸ்து பரலோகம் இந்த உலகத்துக்கு சரீரம் தரித்து கொண்டு என்ன பண்ணார்? எனக்காக அந்த கல்வாரி சிலுவை என்ன பண்ணார்? மரித்தார் என்று விசுவசித்து நம்ம பாவத்தை ஒத்துக்கிட்டு, அர்த்தம் பண்ணிச்சா? என்ன பண்ணுறா? பாவத்தைய ஒத்துக்கிட்டு பச்சாத்தாப்பாட்டு கண்ணீரோட பிரபானம் பாவி தெரியாமல் இத்தனை நாள் என்ன பண்ண பாவம் செஞ்சுட்டேன். இன்றைக்கி நான் செஞ்ச பாவத்தை மூலயமா நான் எங்கே போக போகிறேன்? நரகத்துக்கு போக போகிறேன். புரிஞ்ச? யாரைతే மனஸ்தாபனை பரலையோ அவன் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தரத்தரமா. அதனால நம்ம பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, யாருமே பிறந்ததில் கிறிஸ்டியனு ஆக முடியாது. ஹல்லேலூயா. நீ கிறிஸ்தவ குடும்பத்தில் போட்டிருக்கலாம், இல்லாட்டி பாஸ்டர் மகனாக இருக்கலாம், இன்னும் யாராக இருந்தாலும் இருக்கலாம். நீ யாரும் முடியாது. பிறந்ததில் நீ என்ன மாட்ட? நீ கர்த்தரோட பிள்ளை ஆக முடியாது. அவர் என்ன பண்ணணும்? அவர் வாக்தத்தம் மேல் நம்பிக்கை வைக்கணும். அவர் எனக்காக பரலோகத்தில் இந்த உலகத்தில் வந்து மறைத்தாருன்னு என்ன பண்ணணும்? விசுவசிக்கணும். அதே மாதிரி பாவத்தை ஒத்துக்கிட்டு கர்த்தாவே ரட்சிப்புன்னு கண்ணீரோடு ஜெபம் பண்ணால் பரிசுத்தாவி நம்பக்குள்ள வந்து என்ன பண்ணணும்? ஒரு நூத்தன மனசு கொடுக்கும். கொடுத்து நம்மளே ரட்சிப்பு அவர் கொடுக்குறார். அர்த்தமாச்சா? நம்ம பேருக்கு இதொக்க ஆலோசனை இருக்குது தெரியுமா? ஞானஸ்தானம் தான் ரட்சிப்புன்னு நினச்சிக்கிறாங்க. அப்படியே தண்ணியில் முழு எந்திரிச்சு ரட்சிப்பாட்ட மாதிரி. தண்ணியில் முழுவது ஒன்றும் இல்லை, தண்ணியில் முழு எந்திரிக்குது. என்ன தெரியுமா? உதாரணம் புரியுற மாதிரி, குழந்தைய பிறந்துச்சு நேரத்துக்கு தள்ளி கரத்துல வெளியே வந்த புல்லை இப்போ அந்த குழந்தைய என்ன பண்ணுவோம்? நம்ம வேட்டனே குளிப்பாட்டணும் இல்லையா? அதுதான் ஞானஸ்தானம். அதுக்கு முன்னே எத்தனோ காரியம் நடக்கணும். அது எங்கே நடக்கு? எது மாதிரி ஒரு குழந்தையோட எல்லா காரியம் கூட எங்கே தள்ளி தெரியாமல் எங்கே கர்ப்பத்தில் ஆகிற மாதிரி நம்ம இது ரட்சிப்புங்கிற காரியம் எங்கே நடக்கணும்? உள்ளுக்கு நடக்கணும், உலகத்தில் நடக்கணும். அப்படின்னா உலகத்தில் பரிபூர்ண மாற்றம் வரணும். அதை மனுச்சா எங்கே வர மாற்றம்? உள்ளுக்கு வரணும். உள்ளுக்கு வர சும்மா முழுவிட்டுன்னா இன்னும் பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி 4 வருஷம் முழுவதும் இருக்கிறாங்க. நான் போன மாதத்தில் ஆக்கியோடுக்கு போனேன். அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் நான் எனக்கு 3 பேப்டிசம் ஆகிப்போயிருந்தேன் அப்படிங்கிறாரு. எத்தனை முடிவிட்டார் இவர்? 3 வருஷத்துக்கு ஆமாம். பைபிள் என்ன சொல்லுது? ஒரே ஒரு வருஷத்துக்கு தான். எத்தனை வருஷமா? காரணம் என்ன? இவங்க சொன்னாங்க ஏதோ, இவர் அங்கே முழுகிட்டார். இவருக்கு விசுவாசம் எங்கே இல்லை? கர்த்தர் மேலே இல்லை. எங்கே மேலே இல்லை? ஞானஸ்தானம் மேலே முழுகிட்டார். அது கரெக்ட் இல்லை, இது கரெக்ட் இல்லை. அது பிறக்கிறது ஒரே வருஷத்தில் ஒரே வருஷம் பிறப்பாங்க. அதே மாதிரி தான் ரட்சிப்புங்க ஓடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் நல்லா புரிஞ்சுக்கிட்ட விஷயம். அதனால தான் புரிஞ்சு கவிதை பிறப்பு எப்படி இருக்குது? அது மாதிரி இங்கே இஸ்மாயில் பிறக்கிறதுல என்னல்ல? வாக்தானம் மேலே நம்பிக்கை இல்லை, விசுவாசத்து மேலே நம்பிக்கை இல்லை. என்ன பண்ணாரா? மனுஷனுக்கு ஆலோசனை. அதை நம்ம இந்த வச்சனம் இந்த விஷயம் கற்றுக் கொடுத்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன். யாருமே உங்கள் பிள்ளைங்களை ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது? கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம பேர் தாய் தான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டாதான் கல்யாணம் வைப்பாங்க சொல்லி கொடுக்குறாங்க. அது மாதிரி அதே மாதிரி அத்தனை பேர் அது மாதிரி என்ன பண்ண ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டாங்க. வேணும் அவங்களுக்குள்ள என்னல்ல மன திரும்பல் இல்லை. இது எது கல்யாணத்துக்காகவோ இங்கே எது காசு பணத்துக்காகவோ எடுத்துக்கிறது இல்லை.
கர்த்தர் மேலே விசுவாசித்து அவர் எனக்காக பரலோகத்தில் இந்த உலகம் தேவன் சிருஷ்டிகர்த்தான தேவன் படித்த கர்த்தர் என்னைய படித்த கர்த்தர் எனக்காக அவர் சரீரை தரித்து கொண்டு இந்த உலகத்துக்கு வந்து எனக்காக என்ன பண்ணார், அவர் நம்மளோட பாவத்தையெல்லாம் அவர் மேலே ஏற்றிக்கிட்டு எனக்கு பதிலாக அவர் மரித்தார். நான் மரணமாக வேண்டியது, நான் நரகத்துக்கு போக வேண்டியது, என்னை நரகத்தில் தப்பிக்கிறதுக்காக அவர் அந்த கல்வாரி சிலுவையில் உலகத்தில் யாரும் அனுபவிக்காத பயங்கரமான வேதனையை துக்கத்தைய என்ன பண்ணார், அவர் வலியை என்ன சகித்து அவமானம் சகித்து எனக்காக என்ன பண்ணார், மரித்தார். அடக்கம் பண்ணப்பட்டு சமாதியாக்கப்பட்டு 3ஆவது தினம் திரும்பி எந்திரிச்சார். அவர் இப்போ சஜீவ எங்கே இருக்கார், பரலோகத்தில் இருக்கிறார். அதனால தான் என்னையும் கூட என்ன பண்ணுவார், ரட்சிப்பு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கர்த்தாவே ரட்சிப்பு கொடுக்குறாரு அப்படின்னு என்ன பண்ணுவார், கண்ணீரோட கர்த்தரையோட கால் பிடிச்சிக்கப்போ கர்த்தர் நம்ம பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்து பரிசுத்தமாக்கி பாவத்திலிருந்து நம்ம விடுதலாக்கி நம்மளை என்ன பண்ணுறாரு, ஒரு நூதன மனுஷனா அவர் ஆக்குறார். அப்பொழுது உங்களுக்குள்ள பெரிய சந்தோஷ சமாதானம் உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாது, எங்கே கிடைக்காத ஒரு சந்தோஷ சமாதானத்தைய இதில் கிடையாதுன்னா இயேசுநாதன் என்னோட பாவத்தை மன்னிச்சுக்கிறார், எனக்காக வேணும் அவர் மரித்தார், என்னோட பாவத்தை மன்னிச்சுக்கிறார். இன்னும் அவர் என்ன பண்ண, நான் இனிமேல் அவருக்காக வாழணும், பரிசுத்தமாக வாழணும், பவித்திரமாக வாழணும். அவர் சொன்ன நடக்கணும், நினைக்க போகணும், அங்கே போகணும். இந்த உலகத்தில் வாழ்றதுக்காக எங்கே போகணும், பரலோகத்துக்கு போகணுங்கிற ஒரு என்பார், ஒரு அவருக்குள்ள ஒரு அன்பு, ஒரு வாஞ்சங்கிறது அவருக்குள்ள என்ன பண்ண வர. இதுதான் உண்மையான ரட்சிப்போட அனுபவம். இப்போ இஸ்மாயில் என்ன பண்ண தெரியுமா, பிறந்துட்டார். கற்று முடிச்சா இங்கே பாருங்க,